அப்படிப்பட்ட மனிதர்களை தாங்க நம்ம எல்லாரும் சோதிச்சுட்டு இருக்கோம். யார் பந்தா காட்டுறாங்களோ அவங்கள தான் தூக்கி விட்டுட்டு இருக்குது. யார் நான் நடிக்க வரமாட்டேன் எனக்கு டேட் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் ஒரு நாள் டேட்டு கொடுங்க, அரை நாள் டேட்டு கொடுங்கன்னு போய் கெஞ்சிருது. வாரம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு தானே இருக்கு, பார்த்துட்டு தானே இருக்குதுங்க. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில, இருந்தாலும் நான் சினிமா சோறை சாப்பிட்றவன், அதனால் சொல்கிறேன். தயவு செய்து இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இனிமேல் நீங்கள் நடிக்கிற படத்துக்கு தயவு செய்து ப்ரமோஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. அது அவங்க பணம் வாங்கிட்டு தானே நடிக்க வராங்க. ஏங்க ஒரு படத்துக்கு வர முடியலன்னா பரவாயில்லைங்க, 2 படத்துக்கு வர முடியலன்னா பரவாயில்லைங்க, எல்லா படத்துக்குமா வர முடியாது. என்ன ஜப்பானில் ஜாக்கி சான் கூட ஷூட்டிங்கா, மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட கூட்டு ஷூட்டிங்கா, அமெரிக்காவில் அர்னால்டு கூட ஷூட்டிங்கா, யாருக்கிட்டங்க விதவிதமாக கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பரம மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு இயக்குனராகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு. இந்த படத்தில் அந்த காக்கா படத்துக்கு எவ்வளோ பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரோ அவங்க எல்லாருமே நன்றி மறக்கவே கூடாது, தெரியுங்களா? அப்படி இவரோட உழைப்பு மட்டும் இல்லை, பணத்தையும் கொடுத்துருக்காரு, புரியுதுங்களா? இவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு. அந்த தயாரிப்பாளர் வெளிநாட்டு தயாரிப்பாளர். அவர் என்ன நினைப்பாரு பரமனை பற்றி, நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன நினைப்பாரு? காக்கான்னு நம்ம ஒரு படம் எடுத்தோம், அந்த படத்தில் நடித்தவங்களாம் வரலையா, காக்காவை விடுங்க. காக்காவாக இருந்தாலும் சரி, மாக்காவாக இருந்தாலும் சரி, சோக்காவாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலுமே நீங்கள் நடிக்கும் போது பணம் வாங்குறீங்க பார்த்தீங்களா? பெல்லு கூட அடிக்குது, ஆமான்னு சொல்லுது. அப்படி பணம் வாங்கிட்டு தானே நடிக்க வரீங்க. இதே நீங்கள் ஹிந்தி படத்தில் இதே மாதிரி பண்ண முடியுமா? தெலுங்கு படத்தில் இந்த மாதிரி பண்ண முடியுமா? இண்டஸ்ட்ரியிலேருந்தே தூக்கிடுவாங்க, புரியுதுங்களா? அதனால் தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் தயவு செய்து இனிமேல் நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிஷன் ஒன்று போடுங்க. அதே மாதிரி பரமன் கூட நல்ல மனிதனாக இருப்பதால் தான் நிறையா பேர்ட்ட அக்ரிமெண்ட்டே போடலங்க, சரிங்களா? அதுதான் இவர் பண்ண பெரிய தப்பு. அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கணும். நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசின சம்பளத்தை விட 5000 10,000 கூட தான் கொடுத்துருப்பா, எனக்கு தெரியும். காரணம் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துக்கிட்ட விதத்தை நான் பார்த்தேன். அப்படி இந்த காக்கா படத்திற்கு அப்படி உழைத்தாரு. உழைச்சது மட்டும் இல்லைங்க, அருமையான சாப்பாடு, தங்குறதுக்கு ரூமு, அதுவும் இல்லாமல் இன்னொன்றுனாக்கா இவரது மனைவி கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி ஒரு மனைவி அமைந்ததால் தான் இன்னைக்கு காக்கான்ற ஒரு படம் இவரால் டைரக்ஷன் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படி பக்கத்துணையாக இருந்தவங்க தான் அவங்க தங்கச்சி பேர் எனக்கு தெரியல. அப்படி அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, என்னங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாங்க, பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை எப்படி கவனிச்சுப்பாங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளை எப்படி உபசரிப்பாங்க, அந்த மாதிரி இவரோட மனைவி அந்த தங்கச்சி அப்படி உபசரிச்சாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த காக்கா படத்திற்கு துரோகம் நினைப்பவர்கள், அது என் வாயில் சொல்லக்கூடாது, சொல்கிறேன், சினிமா சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம். 100 பேருக்கு இவர் வேலை கொடுத்துருக்காரு. எனக்கு தான் இன்னைக்கு வேலை. நீங்கள் நான் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அதை நான் இவர்கிட்ட கூட சொல்லலை. ஏன் சொன்னேன்னாக்கா மற்ற நடிகருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அப்படி நம்ம இந்த சாப்பாட்டுக்கும் அவர்கிட்ட வாங்கின சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மரியாதை கொடுப்போம். நான் யாரையுமே குறிப்பிட்டு இவர் அவர்னு சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். தமிழ் சினிமாவில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறதுக்கு மட்டும்தான் என் வேலை, ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன், டப்பிங்க்கு அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு வா, அண்டாட்டாக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு தாங்க. எல்லாருமே தாங்க பிஸி. இவர் அவங்க வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்சதா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்துருக்காரு. அந்த வெளிநாட்டு ப்ரொடியூசர் நினச்சிருப்பாரு, பரவாயில்ல பரமன் மாதிரி ஒரு இயக்குனர் கிடைச்சதால இன்னும் 10 படம் பண்ணலாம்பா அப்படின்னு. ஆனால் இந்த நடிகர்கள் பண்ண விஷயத்தினால அந்த 9 படம் எடுக்க முடியாமல் போயிடும்ல. இதனால யாருக்கு இழப்பு? தமிழ் சினிமாவை சேர்ந்த நமக்கு தான் இழப்பு, இந்த கூல் சுரேஷுக்கு தான் இழப்பு, இந்த தங்கச்சிக்கு தான் இழப்பு, கொட்டாச்சிக்கு தான் இழப்பு, அந்த தம்பிக்கு தான் இழப்பு, இந்த மியூசிக் டைரக்டருக்கு தான் இழப்பு. அப்படி தமிழ் சினிமாவை சும்மா வேணா மைக்கு முன்னாடி வேணா கிடைக்கும்போது மட்டும் இவர் என் நண்பன், இவருக்காக நான் உயிரை கொடுப்பேன், மண்டையில் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் இல்லைங்க, செயல்முறையில் காட்டுங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு கூட இந்த ப்ரெஸ் மீட்டு எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஜின்னாபாய் அவர்கள் என்ன பண்ணார், வடபழனியில் உள்ள விருதுநகர் ஹோட்டலில் நல்லா பெரிய இடமா இருக்குது, இந்த இடத்துல வைப்போம். ஏன் ப்ரொடியூசரோட சூழ்நிலையை கருதி, இயக்குனரோட சூழ்நிலையை கருதி இந்த இடத்துல வச்சா காம்பேக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விருதுநகர் ஹோட்டலில் கூட வச்சுருக்காங்க. அப்படி எல்லாமே நமக்கு ஒரு சாதகமாக அமையுது.
அப்படின்றப்போ இந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, இவர் ஆம்பளை தாங்க. ஆனால் இந்த படத்தில் நிறையா பேர் இவரை கற்பழிச்சிட்டாங்க. கற்பழிச்சிட்டாங்க, கர்ப்பமாக்கியிருக்காங்க. எனக்கு தெரியும் அதெல்லாம். கர்ப்பமாக்கியிருக்க மீன்ஸ் அது ஏதோ நான் வேற ஒரு அர்த்தத்தை சொல்ல. ஒரு கர்ப்பமான அந்த தாய் 10 மாசம் எப்படி கஷ்டப்படுவாங்க. திரும்பி படுக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தலை சுத்தம். அப்படி அந்த தாய் 10 மாசம் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரிதான் இந்த பரமன் அவர்கள் இந்த படத்தை வெளியிடுறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருங்க. மனசு கொதிக்குது. நான் நேரடியாக கண்கூடா பார்த்தவன். நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இவருக்கு ஃபோன் பண்றப்போ அவர் கண்ணுல இருந்து ரத்தம் தாங்க வரல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்க இந்த படத்துக்கு. தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே தான். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ, ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செஞ்சாலும் சரி, கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருந்துங்க. அந்த ஓனர் சம்பளம் தராருல, சாப்பாடு போடுறாருல, அதுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த படம் காக்கா படம் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி நியூ இயருக்கு மறுநாள் படம் வருது. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. காக்கா 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 படம் நல்லா இருக்கும். சோக்கா சோக்கா சோக்கா. ஓகே, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்லா கேட்டீங்க. இப்போ இந்த படம் காக்கா படம். இந்த காக்கா படத்தில் பரமன் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ 4-5 நூற்றுக்கணக்கான நடிகர்களை போட்டு நான் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோன்னு பல சண்டை. அது உங்களோட உள் மனசுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேங்க, காக்கா படத்துக்கு நான் தான் ஹீரோ. தட்டாகையா, இந்த காக்கா படத்துக்கு நான் தான் ஹீரோ. காக்கா படத்துக்கு இந்த கூல் சுரேஷ் தான் ஹீரோ. சரிங்களா? படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணி. இந்த படத்துல என்னோட கேரக்டர் வந்து சொல்லலாமா? இப்ப சொல்றேன். இந்த காக்கா படத்துல ஒண்டி கட்ட தானே, தனி கட்ட. நானும் வந்து எனக்கு ஒரு செம்ம கட்ட அமையும் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு தனி கட்ட அப்படின்ற வச்சிருக்காரு படத்துல. நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்காக ஏங்குற, தூங்குற, சாங்குற அப்படி ஒரு கேரக்டர் தான் இதில் நடிச்சிருக்கேன். நல்லா விரட்டி என்னையும் கற்பழிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது படம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு அருமையான கதாபாத்திரம், வித்தியாசமான ஒரு கெட்டப்பு. இந்த படத்தில் நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற எதுவும் கேள்வி கேட்டிங்களா? அவ்வளோதானே. பப்பமான இதுக்கு மேலே அவனுக்கு கேள்வியே கேட்க மாட்டேங்கிறான்யா. அவனுக்கு மணி ஆயிடுச்சு, வச்சிருக்கான். வேற ஏதாவது படத்துல நானும் காசு வாங்கியிருக்கேன், நானும் ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், நானும் இத்தனை வருஷமா அலைஞ்சிருக்கிறேன், நானும் எல்லாம் பார்த்துருக்கேன்டா. ஆக மொத்தம் யாரும் ஒரு டைலாக் பேச மாட்டேங்க. நான் பேசுறத வாங்கி கடன் வாங்கி பேசுறீங்க. கடன் வாங்கலடா. பட்டாச்சி நீ பேசு, என் தலைவன மாதிரி நீ பேசு. நீ நானும் ஒரே வயித்துல வந்த புள்ளதான். நீ பேசு, என் தலைவனுக்காக பேசு, காக்கா பத்தி பேசு, பறந்து பறந்து பேசு, விரிஞ்சு பேசு, துள்ளி குதிச்சு பேசு. ஆனால் உள்ள மாதிரி பேச முடியாது. ஆனால் உண்மையாலுமே பரமன் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக உட்கார்ந்துருக்காப்புல. ஒவ்வொரு படத்துலையும் அவ்வளோ நடிகர்களையும் நண்பர்கள்னு சொல்லி போட்டு எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாமே நண்பர்கள்னு சொல்லி போட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எல்லாம் ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்து மாப்பிள்ளையே எல்லாம் வருவாங்களான்னு காத்திருந்த மாதிரி இருந்தது.